வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவை கேட்காதீர திருவிழாக்கு மட்டும் வந்து செல்லுங்கள், விஜய்க்கு நாமல் அழைப்பு. இரவில் வசமாக பிடிபட்ட போலி வைத்தியர், அரங்கேறிய மோசடி. கிரைண்டர் இயந்திரத்தால் கழுத்தறுபட்டு பலியான குடும்பஸ்தர். தமிழர் பகுதியொன்றில் 29 வயது காதல் நாள், 15 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம். மாணவியின் தங்கச்சங்கிலியை அறுத்து தப்பிச் சென்ற இளைஞர்கள், விசாரணை முன்னெடுப்பு. நீதித்துறையின் பேச்சாளராக மாறிவிட்டாரா ஜனாதிபதி, சஜித் குற்றச்சாட்டு. திரைசேரி அதிகாரியின் மரணத்தில் கம்மன் பிளவின் போலி அறிக்கை, சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் காவல்துறை. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட தங்காபரணம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். கச்சத்தீவை கேட்க வேண்டாம், அது எமது சொத்து. வேண்டுமென்றால் கச்சத்தீவு திருவிழாவிற்கு முறையான விசா அனுமதி பெற்ற ஒரு சுற்றுலா பயணியாக வந்து செல்லலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது தென்னிந்தியாவில் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து குறுகிய காலத்திற்குள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள். அவர் மீது இளைஞர்கள் உள்ளிட்ட பெருமளவான மக்கள் பாரிய நம்பிக்கையை கொண்டுள்ளனர். எனினும் அரசியல் என்பது சினிமா போன்றது அல்ல என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். திரைப்படத்தில் நடிக்கும் போது காட்சிகள் மிக இலகுவானவை, ஆனால் அரசியல் என்பது முற்றிலும் யதார்த்தமானது. மக்கள் மத்தியில் அவர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தற்போது அவர் முன்னுள்ள முக்கிய பணியாகும். விஜய் தனது வாக்குறுதிகளை தவறவிட்டால் இலங்கை மக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது ஏமாற்றமடைந்துள்ளதை போன்ற நிலையை சந்திக்க நேரிடும். மேலும் விஜய் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பில் தேர்தல் மோடிகளில் அதிகளவான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். கச்சத்தீவு என்பதே இலங்கையின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி. அதனை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க முடியாது. வேண்டுமென்றால் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவில் முறையான விசா அனுமதியை பெற்று சுற்றுலா பயணியாக கலந்து கொள்ள முடியும். தமிழக அரசு என்பது இந்தியாவின் ஒரு மாநில அரசு மாத்திரமே. ஒரு மாநில அரசால் இலங்கையின் தீர்மானங்களிலோ அல்லது அதன் நிலப்பரப்பு விவகாரங்களிலோ நேரடி தாக்கம் செலுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளார். பொலன்னறுவை தீபோ என பகுதியில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த 59 வயதான போலி மருத்துவர் ஒருவர் பொலன்னறுவை பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்றைய தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் பன்னலவைச் சேர்ந்த 59 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து மருத்துவ குழாய், மருத்துவ சீருடை மற்றும் போலி அடையாள அட்டை என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஏற்கனவே பொருளை கண்டி, மினுவாங்கொடு மற்றும் திவளப்பிட்டி ஆகிய காவல் நிலையங்களில் பல்வேறு குற்றங்களுக்காக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் இவர் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொலன்னறுவை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். சம்பவம் குறித்து பொலன்னறுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டகஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவில்மட பகுதியில் தனது வீட்டின் பாதுகாப்பு வேலையை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் கிரைண்டர் இயந்திரத்தால் கழுத்தறுபட்டு உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் காலை இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் மாவில்மட பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் தனது வீட்டின் முன் பாதுகாப்பு வேலையை பழுது பார்ப்பதற்காக பயன்படுத்திய கிரைண்டரில் கழுத்தறுபட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து கிடந்தமை இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 15 வயது சிறுமியொருவரை பாலியல் வன்கொடுமை செய்த 29 வயதுடைய இளைஞர் ஒருவரை போலீசார் செவ்வாய்க்கிழமை கைது செய்துள்ளனர். குறித்த சிறுமியை 29 வயதுடைய நபர் ஒருவர் காதலிப்பதாக கூறி வரவழைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனக்கு நேர்ந்த விபரத்தை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இம்முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீசார் தெரிவித்துள்ளனர்.
முள்ளியவளையில் உயர்தர வகுப்பு மாணவியொருவரின் தங்கச்சங்கிலியை அறுத்துக் கொண்டு இரு இளைஞர்கள் தப்பிச் சென்ற சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், முள்ளியவளையிலிருந்து வெற்றாப்பளைக்கு துவிச்சக்கர வண்டியில் வகுப்பிற்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை இலக்கத்தகடு இன்றி விலை கூடிய NS ரக மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்த இரு இளைஞர்கள் குறித்த மாணவி அணிந்திருந்த சுமார் 3/4 பவுண்ட் தங்கச்சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதனால் தொடர்ச்சியாக இடம்பெறும் இத்தகைய சம்பவங்கள் குறித்து பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் முன்னியவளை போலீசார் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளின் உதவியுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பேருந்து, நிழற்குடைகள் மற்றும் வீதிகளில் சந்தேகத்திற்கிடமான முறையில் திரியும் நபர்கள் மீது போலீசார் தீவிர ரோந்து கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என பிரதேச மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போதைய அரசு நாட்டின் நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையிடுவதோடு மக்களின் அடிப்படை உரிமைகளை பறித்து வருகின்றது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகங்களின் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 தூண்களுக்கு இடையிலான அதிகார பகிர்வு சீர்குலைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற செயற்பாடுகள் குறித்து ஜனாதிபதி முன்கூட்டியே எதிர்வு கூறல்களை கூறி வருகின்றார். நீதிபதிகளின் நியமனங்கள் மற்றும் பதவியுயர்வுகளை வழங்காமல் இந்த அரசு இழுத்தடிப்பு செய்து வருகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வரிவெளி விரிவுபடுத்தப்பட்டதன் மூலம் மக்கள் வறுமையின் உச்சத்துக்கே தள்ளப்பட்டுள்ளனர். மக்களின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்துவது அரசின் கடமையாகும். மக்களுக்கு உடனடியாக வரி நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்றும், நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாத்து ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். திரைசேரி அதிகாரி ரங்க ராஜபக்ஷவின் மரணம் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில வெளியிட்ட கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அவை உத்தியோகபூர்வ விசாரணை முடிவுகளுக்கு முரணானவை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த மரணம் சந்தேகத்திற்குரியதென உயிரிழந்தவரின் மனைவி அதிகாரிகளிடம் முறைப்பாடளித்ததாக கம்மன்பில கூறியிருந்த நிலையில் அத்தகைய முறைப்பாடு எதுவும் அளிக்கப்படவில்லை என காவல்துறையினர் கூறியுள்ளனர். இருப்பினும் பிரேத பரிசோதனை மற்றும் தடயவியல் ஆய்வுகளின்படி மரணத்தின் போது எவ்வித போராட்டமோ அல்லது வெளிநபர்களின் தாக்குதலோ இடம்பெற்றதற்கான அறிகுறிகள் இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் விசாரணை அதிகாரிகள் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் ஆகியோரின் கண்டுபிடிப்புகளுக்கு கம்மன்பிலவின் கருத்துக்கள் முரணாக உள்ளதால் அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட அதிகாரிகளில் ஒருவர் மர்மமாக உயிரிழந்ததன் பின்னணியில் கம்மன்பிலவின் மேற்படி கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. 2026 ஆண்டிற்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் அமர்வு நாளைய தினம் நடைபெறவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் காலை 8:30 மணி முதல் மாலை 3 மணி வரை இந்த விடயம் தொடர்பான வாய்மூல கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளப்படவுள்ளன. 2002 ஆண்டின் 35ஆம் இலக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் 17ஆம் பிரிவு மற்றும் 2024 ஆண்டின் 36ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின் 29ஆம் பிரிவின் விதிகளுக்கு அமைவாக குறித்த இந்த பொது கருத்து கணிப்பு நடத்தப்படுகின்றது. தேசியமைப்பு இயக்குநரகம் இந்த ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்காக இந்த விசேட மின்சார கட்டண திருத்தத்தை முன்மொழிந்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இன்று குழந்தையொன்றின் எண்புக்கூட்டுடன் 2 எண்புக்கூட்டுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாளான இன்று தங்க ஆபரணம் என சந்தேகிக்கப்பட்ட ஆபரணம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது 5 எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 2 எண்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 249 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைகுழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கருப்பு நிற மண்ணிற்குள் இருந்த எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணய குற்றிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மூக்குத்தி போன்றதான உடைந்த நிலையிலும் சிறிய தங்காபரணம் மற்றும் சில நாணய குற்றிகளும் மரப்பட்டியொன்றின் சிதைவுகளும் ஆணிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.